ஹலோ ஹால் டூஸ்டே விளாக் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து காலம்பரை ஒரு நூக்கோல் வச்சு ஒரு சூப் பண்ணியாச்சு, ஒரு ஹெல்த்தியான சூப்பு. அப்புறம் இட்லி மாவில் வந்து ஒரு ஊத்தப்பம் மாதிரி மிளகாய் தூள்லாம் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு ஒரு தோசை ஊற்றியாச்சுங்க. சமையல் வந்து பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு பண்ணிவிட்டு 1 பாத் சாம்பார், அதாவது காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் பண்ணிவிட்டு ஒரு தயிர் சாதம் சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சிடலான்ட்டு பண்ணியாச்சுங்க. நீங்கள் வந்து என்னென்ன வேறு ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து டிஃபனை காலம்புரை முடிச்சுட்டு காய்கறியை நறுக்கிட்டு வந்துடுவோம். முட்டைக்கோசு எல்லா காய்கறியுமே போட்டு குடமிளகா எல்லா காய்கறியும் போட்டு சூப் எடுத்து வச்சுருக்கேன். பையனுக்கு டிஃபன் முதல்ல கொடுத்துடலான்ட்டு வந்து அதாவது மோர் கூட்டுக்கு பூசணிக்காய் வேக விட்டேன். இங்கே சாதம் வந்து தயிர் சாதத்துக்கு வேக விட்டாச்சு. இங்கே சாம்பார் சாதம் குக்கரில் வச்சாச்சு. ஆக மொத்தம் சமையலை முடிச்சாச்சுங்க. பாருங்கள், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பூசணிக்காய், மோர் கூட்டு, அவ்வளோதான் இன்றைக்கு சாப்பாடு. இதுக்கு ஆவாக்காய் ஊறுகாய் மோர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சமையல் முடிச்சாச்சு. சாயந்தரம் அதுக்கப்புறம் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு சாதம் போட்டுற வேண்டியதுதான் அடுத்தது வேலை. எப்போதுமே ரொட்டீன் ஒர்க்கு எனக்கு இந்த ஒர்க்கு தாங்க. ரெகுலராக நான் காக்காய்க்கு சாதம் போடுறேன். எனக்கு அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு அது வந்து போட்டுட்டு சாப்பிட்டா மனசு திருப்தி. இந்த மாதத்தில் இந்த 3 நாள் தான் கேப் விட்டு போயிடுங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அவங்க வந்து சமைச்சிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது ஆகாத காரியம். ஏன்னா வந்து இந்தளவுக்கு செய்கிறதே பெரிய விஷயம். அதனால் அந்த 3 நாள் தான் தட்டி போயிடும். இத்தனாடி எனக்கு வந்து காக்காய்க்கு போடாமல் சாப்பிடாம எனக்கு திருப்தியாகவே இருக்காதுங்க. பித்திருக்களுக்கு போட்டு அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு மெயின். தெய்வத்துக்கு முதல்ல செய்கிறோமோ இல்லையோ பித்திருக்களுக்கு முதல்ல செய்யணும். தெய்வம் நம்மளுக்கு முக்கியம்தான். முதல்ல அவங்களுக்கு செஞ்சால் அவங்களோட ஆசீர்வாதமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நைட்டு வந்து அரிசி உப்புமாங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொடி பண்ணி போட்டப்போ, அதாவது வெங்கலப்பானையில் பண்ணும்போது இந்த உப்புமாவானது சூப்பராக நல்லா வாசனையாக கமகமன்னு இருந்ததுங்க. வெங்கலப்பானையில் பண்ணாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஒரு பாசிப்பருப்பு தாளுங்க, வெங்காயம் உருளைக்கிழங்கெலாம் நறுக்கி போட்டு வதக்கி ரெடியாக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு தால் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு அப்படியே சைடில் ஒரு பிஸ்கெட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேங்க கோதுமை மாவில். சூப்பராக தான் வந்திருக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். வந்து அடுத்தது பாருங்கள், தால் ஆகிடுச்சு. பாத்திரம்லாம் தேய்ச்சி சாப்பிட்டு பால் காய்ச்சி ஜீரக தண்ணியை எப்பவும் போல் நைட்டு ஊற போட்டாச்சு. நம்ம ரொட்டீன் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. இந்த டூஸ்டே விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வெட்னஸ்டே விளாக் பார்க்கலாம். டாட்டா.